2025 மே மாதத்தில் இந்தியா செய்த ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானை நடுங்க வைத்தது. இதன் பெயர் ஆபரேஷன் சிந்தூர். இது பெஹல்காம் என்ற இடத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி. இந்த நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் எவ்வளவு பயந்தது என்பதை அமெரிக்கா சமீபத்தில் வெளியிட்ட ஆவணங்கள் தெளிவாக காட்டுகின்றன. மே 7ஆம் தேதி இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கியது. இந்தியா பாகிஸ்தான் பக்கம் இருந்த பயங்கரவாத முகாம்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கியது. விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த முழு நடவடிக்கையும் வெறும் 23 நிமிடங்களில் முடிந்தது. இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் அரசும் ராணுவமும் பெரும் பயத்தில் ஆழ்ந்தன. அவர்கள் அமெரிக்காவிடம் உதவி கேட்டனர். 50 முதல் 60 முறை தொடர்பு கொண்டதாக அமெரிக்க ராணுவங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் தரப்பில் இந்தியா மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் என்று பயமாக இருக்கிறது. பிரதமர் மோடி தாக்குதலை இப்போது நிறுத்தியிருக்கிறார், ஆனால் மீண்டும் தொடங்கலாம் என்று அமெரிக்காவிடம் கூறினர். இந்த வார்த்தைகள் பாகிஸ்தான் எவ்வளவு பயந்திருந்தது என்பதை தெளிவாக காட்டுகின்றன. இந்தியாவுக்கு பயந்து பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு பல வாக்குறுதிகளையும் கொடுக்க தயாராக இருந்தது. வர்த்தகம், அமெரிக்கா பொருளாதார ஒத்துழைப்பு கொடுக்க, எரிசக்தி மற்றும் விவசாயத்தில் உதவி செய்ய, கனிம வளங்களை கொடுக்க என்று பல விஷயங்களை சொன்னார்கள். 4 நாட்கள் நீடித்த தாக்குதல். மே 10ஆம் தேதி இரு நாடுகளும் போர் நிறுத்தம் என்று அறிவித்தன. இந்தியா இதை தானே முடிவு செய்ததாகவும் வேறு யாரும் மத்தியஸ்தம் செய்யவில்லை என்றும் கூறியது. ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய ராணுவம் துல்லியமாக செயல்பட்டது. பயங்கரவாத முகாம்களையும் அழித்தது. சேட்டிலைட் படங்கள் மற்றும் வீடியோக்கள் மூலம் இந்தியா தன் வெற்றியை உலகிற்கு காட்டியது. இந்த நடவடிக்கை இந்தியாவின் ராணுவ வலிமையை உலகிற்கு நிரூபித்தது. பாகிஸ்தானில் இந்த சம்பவத்திற்கு பிறகு பல கேள்விகள் எழுந்தன. அவர்களின் ராணுவம், உளவுத்துறை, அரசியல் தலைவர்கள் ஆகியோர் விமர்சனத்திற்கு உள்ளானார்கள். இந்தியாவில் மக்கள் இந்த நடவடிக்கையை பெருமையுடன் வரவேற்றனர். இந்த நிலையில் அமெரிக்க ஆவணங்கள் வெளியான பிறகு பாகிஸ்தானின் நிலை மேலும் பலவீனமானது. அவர்கள் பயங்கரவாதத்தை ஆதரிப்பது உலகுக்கு தெளிவாக தெரிந்தது. இந்தியா தன் எல்லைகளை பாதுகாக்கவும் பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் தயங்காது என்பதை இந்த சம்பவம் மீண்டும் நிரூபித்துள்ளது. இந்த ஆவணங்கள் வரலாற்றில் முக்கியமான சான்றுகளாக இருக்கும். பாகிஸ்தான் தன் பழைய பாதையை மாற்றாவிட்டால் இது போன்ற சூழ்நிலைகள் மீண்டும் வரலாம் என்பதே இதன் எச்சரிக்கை. இந்தியா தன் வலிமையை உறுதியாக நிலைநாட்டியுள்ளது.